சேர சோழ பாண்டியர்கள் போரிட்டு கொண்ட காலம்தான் என்றைக்கும் இருந்ததே தவிர ஒன்றாக ஒருங்கிணைந்து ஓரவையில் இருந்த காட்சி சங்க இலக்கியத்திலேயே ஒரே ஒரு இடத்திலே தான் இருக்கிறது. அவ்வை பாடினார் என்று நாமெல்லாம் அகமகிழ்கிறோமே. ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி, சேர மன்னன் மாரி வெண்கோ, பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதி, மூவரும் ஓரவையில் சேர்ந்திருந்த காட்சியை பார்த்துவிட்டுத்தான் தமிழகமே ஒருங்கு கூடியிருப்பதாக அவ்வை மனமகிழ்ந்து பாடினார் என்று நாமும் மனமகிழ்ந்து சொல்லுகிறோமே. அந்த மூன்று மன்னர்களும் அந்த அவையில் எதன் பொருட்டு ஒருங்கிணைந்திருந்தார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதை நீங்கள் சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் எடுத்து பார்க்கலாம். அந்த மன்னனின் பெயரே நமக்கு புரிகிறது. அவர் சாதாரண நலங்கிள்ளி அல்ல, ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி. ஒரு ராஜ வேள்வியை நடத்தியவர். இரண்டு மன்னர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெயர் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழி. யாகசாலையும் வந்துவிட்டது, குடுமியும் வந்துவிட்டது. பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. இந்த ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி என்றால் ஏராளமான வேள்விகளை நடத்திய சோழ மன்னன். அவன் நடத்திய அந்த வேள்வியில் கலந்து கொள்வதற்காகத்தான் சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் அங்கே வந்திருந்தார்கள். மூவேந்தர்களும் சேர்ந்து பார்ப்பனர்களுக்கு அடிமை என்று அறிவித்துக் கொண்ட அந்த கட்டம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதில்லை, வேதனை தரக்கூடியது.